பேஸ் லைன் அப்புறம் கன்வர்ஷன் கன்வர்ஷன் மேல இருக்கணும், பேஸ் கீழே இருக்கணும். கரெக்ட். ஓகே. ப்ரைஸ் வந்து above த கிளவுட்க்கு மேல இருக்கணும். ஓகே. அண்ட் சிக்கு ஸ்பேன் வந்து ஐ மீன் இந்த லேகிங் ஸ்பேன் லாகிங். வந்து ஓப்பனா இருக்கணும். லைக் ப்ரைஸை டச் பண்ணிட்டு இருக்க கூடாது. above த கிளவுட் இருக்கணும். ஓகே. டன் டன் கிளியர். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரேன், நான் ஷேர் பண்ணட்டுமா? பண்ணுங்க சார். ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது சார். ஓகே, நான் பேசிக்காக நான் எப்படி ஆக்சுவலாக கோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கோட் பண்ண இது வந்து எங்கே போச்சுன்னு தெரியல. இட்ஸ் பீன் 2 இயர்ஸ். ஸோ நான் க்ரோம்லலாம் ட்ரை பண்ணேன், தேடி பார்த்தேன் என்னோட மெயில் கிடைக்கல. ஸோ இப்போது பேசிக்காக ஒரு 30 மினிட்ஸ் பிஃபோர் ரஃபாக ஒரு இதுவும் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே. ஸோ இட் இஸ் இன் அ டெய்லி டைம் ஃப்ரேம். இதில் வேணா உங்கள் விருப்பம், நீங்கள் இதில் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேசிக்காக ஓகே. ஓகே. ஸோ நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இச்சிமோக்கோ க்ளவுடில் நிறைய ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்றத நான் பேசிக்காக சொல்லிடுறேன். ஸோ சேம் தான் இந்த க்ளவுட் ஆக்சுவலாக கேண்டில் நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதெல்லாம் எடுத்துடலாம். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து க்ளவுடுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் எப்போவுமே க்ளோஸ் நான் பார்ப்பேன். ஸோ க்ளவுடுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வைக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் மீனிங் த புல்லிஷ்னஸ் மேக்கம். ஸோ ட்ரெண்ட் வந்து மாறிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஸோ அதே மாதிரி க்ளவுட் மாதிரியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் லைன் கன்வர்ஷன் லைன் அப்படின்ட்டு ரெண்டுமே இருக்கும். எவ்ரி திங் இஸ் அ இஎம்ஏ. இஎம்ஏல என்ன கோடு இருக்கோ அதே தான் பேஸ் லைன்லையும் சரி, கன்வர்ஷன் லைன்லையும் சரி, க்ளவுட்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரியான கோட் தான். சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அனதர் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் லைனும் கன்வர்ஷன் லைனும். ஸோ பேஸ் லைனும் கன்வர்ஷன் லைனும் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் நடக்கும். இஎம்ஐ நம்ம எப்படி பார்ப்போமோ, இஎம்ஐ எஸ்எம்ஐ எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி கிராஸ் ஓவர்ஸ் நடக்கும். ஸோ ப்ளூ லைன் பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் லைன், ரெட் லைன் பார்த்தீங்கன்னா பேஸ் லைன். ஸோ பேஸ் லைன் நம்ம இஃப் இன் கேஸ் பைக்கு நம்ம போகிறோம், லாங்குக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா கன்வர்ஷன் லைன் பேஸ் லைனை விட மேலே இருக்கணும். ஸோ அதே மாதிரி செல்க்கு போகும்போது, ஷார்ட்டுக்கு போகும்போது, சாரி ஜஸ்ட் ஹலோ, கண்டினியூ பண்ணுவா. ஓகே. ஸோ அதே மாதிரி ஷார்ட் சைடு நம்ம போகிறோம் அப்படின்னா கன்வர்ஷன் லைன் கீழே இருக்கணும், பேஸ் லைன் மேலே இருக்கணும். இந்த சென்ஸ் ப்ளூ லைன் கீழே இருக்கணும், ரெட் லைன் மேலே இருக்கணும். ஸோ க்ளவுட் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ நான் க்ளவுடையும் ஆன் ஆன் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு கன்வர்ஷன் ப்ளூ லைன் மேலே இருக்குது, ரெட் லைன் கீழே இருக்குது. இந்த இடத்துலயே கிராஸ் ஓவர் நடந்துருச்சு. ஸோ இட்ஸ் மீனிங் ஸோ ட்ரெண்ட் மே சேஞ்ச் டு லாங் சைட். ஸோ அதே மாதிரி க்ளவுட் செகண்ட் கண்டிஷன்ஸ், க்ளவுடையும் மேலே க்ளோஸ் வைக்கணும். க்ளவுடுக்கு மேலே க்ளோஸ் வச்சாச்சு, செகண்ட் கண்டிஷன் ஓகே. ஸோ அதே மாதிரி தேர்டும் ஒன்று இருக்கும், அதுதான் லேகிங் ஸ்பேன்.
ஸோ லேகிங் ஸ்பேன் நாங்கள் எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஸோ இங்கே நான் பை போவேனா கேட்டிங்கன்னா, இங்கே நான் பை போக மாட்டேன் ஆக்சுவலாக. ஸோ நான் எங்கே பை போவோம், அதாவது நாங்கள் எப்படி அந்த டைமில் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, எங்களுக்கு இந்த இந்த லேகிங் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா 26 கேண்டில்ஸ் லேட்டாக வந்துட்டு இருக்கும். அதான் லேகாக வரும். ஸோ அதனால தான் லேகிங் ஸ்பேன். ஸோ 26 கேண்டில்ஸ் ப்ரியராக வரும். ஸோ எனக்கு இந்த லேகிங் ஸ்பேனும் க்ளவுடுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். கேண்டில் க்ளோஸ் ஆகணும், ரீபெயிண்ட் ஆகக்கூடாது, கேண்டில் க்ளோஸ் ஆகணும். ஸோ எனக்கு இந்த இடத்துல தான். ஸோ இந்த இடம் தான் எனக்கு கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது தான் எனக்கு ஆக்சுவலாக லேகிங் ஸ்பேன் வெளியில் வருது, க்ளவுட்லேருந்து வெளியில் வரணும். ஸோ நான் இந்த இடத்துல தான் பை போவேன். ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸுமே ஃபுல்ஃபில் ஆகும்போது நான் ஆட்டோமேஷன் கையில் சொல்கிறேன், கோ ஃபார் லாங். 3 கண்டிஷன்: ஒன்று க்ளவுடுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும், ரெண்டாவது இந்த இஎம்ஏஸ் கிராஸ் ஓவர் நடக்கணும், ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் லேகிங் ஸ்பேனும் க்ளவுட்லேருந்து மேலே வரணும். ஸோ பைக்கு இந்த மூணுமே செல்லுக்கு, அதாவது அந்த பை பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும். சாரி, பை பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா பேஸ் லைனோ கன்வர்ஷன் லைனோ பார்க்க மாட்டோம், லேகிங் ஸ்பேனோ பார்க்க மாட்டோம். ஜஸ்ட் எப்போ கேண்டில் வந்து க்ளவுடுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகுதோ இந்த இடம் க்ளோஸ் ஆகணும். கேண்டில் கீழே எப்போ வந்து க்ளோஸ் ஆகுதோ அப்போ அந்த பொசிஷன் எக்ஸிட் பண்ணிடுவோம். எக்ஸிட் பண்ணிட்டு லுக்கிங் ஃபார் செல். அதே மாதிரி க்ளவுடுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆகணும், லேகிங் ஸ்பேனும் சாரி பேஸ் லைனும் கன்வர்ஷன் லைனுமே செல்க்கு ட்ரிகர் ஆகணும். லேகிங் ஸ்பேன் இந்த க்ளவுட்லேருந்து கீழே வந்து க்ளோஸ் ஆகணும். ஸோ அந்த பொசிஷன் இங்கே ஆக்சுவலாக செல் எடுக்க மாட்டோம். எதனால் அப்படின்னா லேகிங் ஸ்பேனும் மாறலை, கன்வர்ஷன் லைனும் பேஸ் லைனுமே மாறலை. ஸோ அதனால் இந்த இடத்துல செல் எடுக்க மாட்டோம். அதே மாதிரி இந்த இந்த இடத்துல பை வரும். ஆனால் லேகிங் ஸ்பேன் மேலே தான் இருக்குது. ஸோ ஓகே ஓகே, லேகிங் ஸ்பேனும் மேலே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பை தான் போவாங்க, செல் போக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நாய்ஸ் எல்லாம் கிரெயின்ஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம மூணுத்தையுமே பார்க்கணும். ஸோ இப்போ நான் அந்த ஆட்டோமேஷன் நான் அப்படியே காட்டுறேன். ஓகே, இது வந்து நான் எதுவுமே சொல்லலை. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும் தான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கான்றதை செக் பண்ணுறேன். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டவுட் இருக்கும், அதனால நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த கோடில் பார்த்தீங்கன்னா, யாருன்னா ஸ்க்ரீன்ஷாட்ஸ் யாருன்னா எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் அதோட சோர்ஸ் கோட். ஸோ இதுதான் சோர்ஸ் கோட். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ நான் என்ன இது கண்டிஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, என்ட்ரி கண்டிஷன்ஸ், என்ட்ரி லாங் கண்டிஷன், ஷார்ட் கண்டிஷன் ரெண்டு இருக்கும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா லாங் கண்டிஷன் இருக்கும், ஷார்ட் கண்டிஷன் இருக்கும். ஷார்ட் கண்டிஷனுக்கு க்ளோஸ், அதாவது க்ளோஸ்ன்றது நான் என்ன ரெப்ரசன்டேட் பண்ணுறேன் அப்படின்னா கேண்டில் க்ளோஸை ரெப்ரசன்டேட் பண்ணுறேன். கேண்டில் க்ளோஸ் அபவுட் லீட் லைன் 1. லீட் லைன் 1ன்றது க்ளவுடில் ஆக்சுவலாக 2 லைன் இருக்கும். க்ளவுடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீடிங் ஸ்பேன் ஏ, லீடிங் ஸ்பேன் பி ரெண்டு இருக்கும். ஸோ இந்த லீட் லைன் 1, லீட் லைன் 2ன்றது அதை தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ லாங் கண்டிஷன் நான் என்ன கொடுத்துருக்கேன், க்ளோஸ் அபவ் லீட் லைன் 1 அண்ட் லீட் லைன் 2. அதே மாதிரி ஷார்ட் கண்டிஷனும் கீழே இருக்கும். ஷார்ட் கண்டிஷன் நான் என்ன கொடுத்துருக்கேன், லீட் லைன் 1க்கும் லீட் லைன் 2க்கும் கீழே க்ளோஸ் பிலோ லீட் லைன் 1 அண்ட் க்ளோஸ் பிலோ லீட் லைன் 2. இந்த ரெண்டுமே எப்போ கண்டிஷன் ஃபில் ஆகுதோ அப்போ ஷார்ட் பொசிஷன் எது. ரெண்டு கண்டிஷனுமே, அதாவது லாங்குக்கு க்ளோஸ் அபவ் லீட் லைன் 1 லீட் லைன் 2 வரும்போது லாங் எடு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட்டோமேஷன் கிட்ட சொல்கிறேன். அதே மாதிரி எக்ஸிட் கண்டிஷன்ஸும் நம்ம அங்கே கொடுக்கணும். ஸோ எக்ஸிட் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பிலோ எக்ஸிட் லாங் பொசிஷன் அப்படின்னு இருக்கும். எக்ஸிட் லாங் கண்டிஷன் க்ளோஸ் பிலோ லீட் லைன் 1 அண்ட் லீட் லைன் 2. அதே மாதிரி எக்ஸிட் ஷார்ட்டுக்கும் க்ளோஸ் அபவ் லீட் லைன் 1 லீட் லைன் 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே கேண்டில் க்ளோஸும் அதில் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளவுடுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுக்கு இந்த இடத்துல வைக்குது. இந்த இந்த 10th February பார்த்தீங்கன்னா கேண்டில் க்ளோஸ் வைக்குது. ஸோ கேண்டில் க்ளோஸ் வச்ச உடனே ஷார்ட் போ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்கரிதம் கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்கரிதமும் இந்த இடத்துல ஷார்ட் போட்டுருச்சு. இப்போ ஒரு குவான்டிட்டி ஷார்ட் பண்ணியிருக்கு.
ஸோ இது வந்து கீழேயே போயிருந்தா நமக்கு ப்ராஃபிட். ஸோ ஆனால் மேலே வந்ததுனால நான் இப்போ இதை எக்ஸிட் பண்ணணும். எக்ஸிட் எங்கே நடக்கும் அப்படின்னா, கேண்டில் எப்போ க்ளவுடுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகுதோ எனக்கு இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம பண்ண தேவையில்ல, இட்ஸ் ஆட்டோமேஷன். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கு, க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இன்னொரு கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. என்ன, இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பை விழுந்திருக்கும், இங்கே ஒன்று தான் செல்லும் இருந்திருக்கும், இங்கே ரெண்டு பை விழுந்திருக்கும். இந்த சென்ஸ் என்னன்னா, ஒரு என்ட்ரியை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு என்ட்ரியை பை பண்ணுது. ஸோ அதனால இங்கே ரெண்டுன்னு காட்டுது. இங்கே -1 இருக்கும், -1னா செல் ஒன், ஒரு லாட் செல் ஆயிருக்கு. இங்கே +2ன்றது ரெண்டு லாட் பை ஆயிருக்கு. ஸோ கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுடுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த பொசிஷன், எக்ஸிஸ்டிங் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பை பொசிஷன் எடுத்திருக்கு. ஸோ அந்த பை பொசிஷன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஓடி இருக்கு, இது வரைக்கும் ப்ராஃபிட்ல இருந்திருக்கும். பட் ஆனால் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிடவே. ஸோ இங்கே வந்து கேண்டில் க்ளோஸ், இங்கே கேண்டில் க்ளோஸ் வச்ச உடனே இந்த ஒரு பை பொசிஷன் எக்ஸிட் ஆகிட்டு ஒரு செல் பொசிஷன் அடிஷ்னலாக ஆட் ஆயிருக்கும். ஒரு லாங் இருக்கு, அந்த லாங் வந்து எக்ஸிஸ்டிங் லாங் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருச்சு. இந்த லாங் இங்கே க்ளோஸ் ஆகிட்டு ஒரு அடிஷ்னல் செல் பொசிஷன் இருக்கு. ஸோ அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இது போயிட்டே இருக்கும். ஸோ எப்பப்பெல்லாம் க்ளவுடுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வைக்குதோ அப்போல்லாம் பை பண்ணும். க்ளவுடுக்கு கீழே எப்போல்லாம் கேண்டில் க்ளோஸ் வைக்குதோ அந்த எக்ஸிஸ்டிங் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு செல் ஆர்டர் ஒன்று இருக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். இதில் யாருக்குன்னா எதனா பேசிக் டவுட்ஸ் எதனா இருக்கா? கோட் எதனா யாருக்குன்னா கிளாரிஃபை பண்ணணுமா? ஓகே. ஸோ இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும் நான் எழுதி இருக்கிறது. ஸோ செகண்ட் கண்டிஷன், ஸோ செகண்ட் கண்டிஷனில் நான் இன்னும் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னா கன்வர்ஷன் லைனும் பேஸ் லைனும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னென்னா எனக்கு க்ளவுடு கீழே க்ளோஸ் வச்சா மட்டும் பத்தாது. அட் த சேம் டைம் இந்த கன்வர்ஷன், அதாவது நம்ம இஎம்ஐ மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுமே வந்து எனக்கு செல் பொசிஷனை இண்டிகேட் பண்ணணும். இங்கே நான் லாட் சைஸ் வந்து 10 கொடுத்துருக்கேன், 10 லாட் சைஸ் இருக்கு. ஸோ லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா நான் 10 கொடுத்துருக்கேன், அதனால தான் அங்கே 10 குவான்டிட்டிஸ் பை 10 குவான்டிட்டிஸ் ஷார்ட் அந்த மாதிரி காட்டுது. ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேண்டில் இங்கே க்ளவுடுக்கு மேலே க்ளோஸ் ஆகுது, ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகே. செகண்ட் கண்டிஷன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஎம்ஏஸும் கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு, கன்வர்ஷன் லைனும் பேஸ் லைனும் கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ கண்டிஷன் நம்பர் 2 ஓகே. ஸோ அதனால இங்கே இந்த இடத்துல இந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகும்போது, இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிட்டு இந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகும்போது 20 லாட்ஸ் பை பண்ணியிருக்கோம். ஏன்னா எக்ஸிஸ்டிங்கில் ஒரு செல் பொசிஷன் இருக்கிறதுனால அந்த எக்ஸிஸ்டிங் செல் பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு அடிஷ்னல் 10 லாட்ஸ் பை பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே அந்த எக்ஸிஸ்டிங் 10 லாட்ஸ் இங்கே கேண்டில் க்ளோஸ் இங்கே வச்சிருச்சு. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா கேண்டில் க்ளோஸ் ஆகுது க்ளவுடுக்கு கீழே. க்ளோஸ் ஆன உடனே இந்த கேண்டில் ஓப்பன் ஆன உடனே அந்த அந்த எக்ஸிஸ்டிங் லாட்ஸில் இதை செல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா செல் ஆர்டர் விழாது. ஏன்னா இந்த பேஸ் லைனும் கன்வர்ஷன் லைனும் கிராஸ் ஓவர் வந்து பை சைடில் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதனால இந்த இடத்துல ஒரு செல் எடுக்காது. ஸோ பைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. க்ளவுடுக்கு மேலே க்ளோஸ் வச்ச உடனே பை பண்ணிடுச்சு. ஸோ மேனுவலாக நம்ம எடுக்கும்போது நம்ம இதெல்லாம் வந்து பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டோம், நம்மளுக்கு தெரியாது, அதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக நம்மளால மேனுவலாக பார்க்க முடியாது. ஸோ ஆட்டோமேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு க்ளீனாக சின்ன சின்ன விஷயங்களும் காட்டிடும். ஸோ இங்கே எடுத்த பை பார்த்தீங்கன்னா அதோட இங்கே வந்து தான் க்ளோஸ் ஆகுது. ஸோ க்ளவுடுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு. க்ளோஸ் வச்ச உடனே ஆர்டர் வந்து அடுத்த செல் ஆர்டர் எடுக்கல, செல் ஆர்டர் வந்து கிராஸ் ஓவருக்காக வெயிட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல கேண்டில் க்ளோஸ் வச்ச உடனே எக்ஸிஸ்டிங் பொசிஷன் வெளில வந்தாச்சு. வெளில வந்துட்டு செல் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இஎம்ஐ எப்போ கன்வர்ஷன் லைனும் பேஸ் லைனும் எப்போ செல் இண்டிகேட் பண்ணுதோ அந்த அந்த டைம் உடனே செல் போயிடும். ஸோ இந்த கேண்டிலில் நமக்கு கிராஸ் ஓவர் நடக்குது. இந்த கேண்டில் தான் கேண்டில் க்ளோஸ் ஆகும். ஸோ ஐ ஆல்வேஸ் வெயிட் ஃபார் கேண்டில் க்ளோஸ். ஸோ இந்த இடத்துல கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே இந்த இந்த கேண்டிலில் செல் ட்ரிகர் ஆகிடும். செல் ட்ரிகர் ஆகிட்டு ஸோ அதே மாதிரி தான் இந்த ரெண்டு கண்டிஷனுமே ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா ஆர்டர் எடு அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஆக்சுவலாக நானே இப்போ தான் பார்த்தேன், பர்ஃபார்மன்ஸ் இது நல்லாவே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதான் அதோட பர்ஃபார்மன்ஸ் சம்மரி. ஸோ உங்களுக்கு இது எவ்வளோ டோட்டல் ட்ரேட்ஸ் எடுத்திருக்கு? ஆக்சுவலாக நம்ம டேட் பார்த்தீங்கன்னா
1971 அந்த இயர்லேருந்து நான் 2005 வரைக்கும் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். 1970 இட்ஸ் ஆல்மோஸ்ட் 20 30 40 50 இயர்ஸ்க்கான பேக் டெஸ்ட் அது. ஸோ ப்ராஃபிட் வந்து நீங்கள் இது பண்ணாதீங்க, ஏன்னா லாட் சைஸ் நான் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். யூரோஎஸ்டி ஆக்சுவலாக நம்ம ஒரு லாட் வாங்கினோன்னா யாருக்குன்னா எவ்வளோன்றது தெரியுமா? ரொம்ப மைன்யூட்டாக $0.0001 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது $22. ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இப்போ $22 அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஓப்பன் ட்ரேட்ஸ் ஓகே. ஸோ டோட்டல் ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 137 இருக்கு. அதில் 74 லாங் பொசிஷன்ஸ், 64 ஷார்ட் பொசிஷன்ஸ். ஸோ அதே மாதிரி 280 280 லாஸ் ஆயிருக்கு. அந்த அந்த ட்ரேட்ஸ் எல்லாம் லாஸ் ஆயிருக்கு. ஸோ 136 லாங் ட்ரேட்ஸ் வந்து நமக்கு லாஸ் ஆயிருக்கு. 144 ஷார்ட் ட்ரேட்ஸ் வந்து நமக்கு லாஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கே இந்த இச்சிமோக்கை நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்ம இந்த மாதிரி ரேலியில் நம்ம ஃபுல்லாக உக்காந்துடலாம். ஸோ நம்ம சின்ன சின்னதாக நிறைய லாஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய ரேலி நடக்கும்போது நமக்கு ஓவராலாக ஆவரேஜாக ப்ராஃபிட் வந்துடும். அந்த விட்ட சின்ன 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 loss எல்லாமே இந்த ஓவரால் இது பண்ணிப்போம். ஆனால் இங்கே வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நாங்கள் பண்ணும்போது டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த இடத்துல நமக்கு சைக்காலஜி ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும். இந்த சின்ன 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 லாசஸ் கண்டினியூஸாக லூசிங் ஸ்ட்ரீக் இருக்கும்போது நம்மளால என்னடா இது லாஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டினியூ பண்ண மாட்டோம், நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும். ஸோ சைக்காலஜி இதுக்கு இந்த ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படின்னா சைக்காலஜி ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம பார்த்துட்டே இருக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, போட்டுவிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறம் எதுக்கு ஆட்டோமேஷன் போடணும் அப்படின்றது தான் கேள்வி. ஸோ பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு சைக்காலஜி அஃபெக்ட் ஆகிடும். இந்த சின்ன சின்ன லாசஸ் கண்டினியூஸ் ஸ்ட்ரீக்ஸ் வந்துட்டே இருக்கும்போது நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரீக் வரும்போது நல்ல ப்ராஃபிட் கிடைச்சோம். ஸோ இதுதான் டோட்டல் ட்ரேட்ஸு. ஸோ டோட்டல் க்ளோஸ் ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 417 மட்டும் மொத்தமாக இது இருக்கும் எடுத்திருப்போம். வின்னிங் ட்ரேட் 137, லூசிங் ட்ரேட்ஸ் 280. ஸோ இதுதான் அதோட பர்ஃபார்மன்ஸ். டே லைக் இது வரைக்கும் மொத்தமாக 417 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் அதோட சார்ட் ஆக்சுவலாக. லிஸ்ட் ஆஃப் ட்ரேட்ஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் போயிட்டு டே ஒன்லேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதோட டேட்டு டைம் கொண்டு இங்கே இருக்கும். என்ன ப்ரைஸுக்கு பை பண்ணியிருப்போம், என்ன ப்ரைஸுக்கு செல் பண்ணியிருப்போம், எவ்வளோ குவான்டிட்டி பை பண்ணியிருப்போம், இதில் எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு, 0.01 லாஸ் இருக்கு. ஸோ அடுத்த ட்ரேட் எடுத்திருக்கு, அந்த ட்ரேடில் 0.03 USD ப்ராஃபிட் ஆயிருக்கு. ஸோ இங்கே லாட் சைஸ் அதிகமாக போடும்போது நமக்கு குவான்டிட்டி வந்து நமக்கு அதிகமாக தெரியும். ஸோ ஃபாரெக்ஸில் எப்போவுமே அந்த லாட் சைஸ் வந்து எனக்கு தெரியல, ரொம்ப மைன்யூட். நான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஃபாரெக்ஸில் பண்ணி. ஸோ அது ரொம்ப சின்ன அமௌண்ட் வச்சு கூட $10 வச்சு கூட பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டேட் வைஸாக பார்க்கணும் அப்படின்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு பெய்ட் வெர்ஷன் கேட்கும். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் கிராஸ் செக் பண்ணணும், இல்லை எனக்கு ஆட்டோமேஷன் மேலே நம்பிக்கை இல்லை, அது கரெக்டாக பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரேட்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டு கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. ஒன்று பேஸ் லைன் கன்வர்ஷன் லைன், ரெண்டாவது க்ளவுடு. இப்போ இதில் லேகிங் ஸ்பேனும் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கணக்குப்படி பார்த்தோம்னாக்கா எனக்கு இங்கே பேஸ் லைனும் கன்வர்ஷன் லைனும் பைட் ரெண்டு தான் காட்டுது. க்ளவுடுக்கு மேலேயும் கேண்டில் க்ளோஸ் வச்சாச்சு. ஆனால் இங்கே பைக்கு போகல, எக்ஸிஸ்டிங் செல் ஆர்டர் மட்டும் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கு. இங்கே பைக்கு போகல. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்து லேகிங் ஸ்பேனையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா லேகிங் ஸ்பேன் ஆக்சுவலாக வெளில வரலை, வந்திருக்காது. 26 பார்ஸ் முன்னாடி போனோம்னா லேகிங் ஸ்பேன் இங்கே தான் இருக்குது.
ஸோ இந்த 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 மூணாவது கண்டிஷன் என்னன்றதை சொல்லியிருந்தேன் அப்படின்னா, லேகிங் ஸ்பேனும் க்ளவுடுக்கு மேலே எக்ஸிட் ஆகணும். அப்போ தான் இந்த ட்ரேடும் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ எங்கே ட்ரேட் ட்ரிகர் ஆகுது? ஓகே, ஆக்சுவலி இங்கே ஒரு பையோட ட்ரிகர் ஆயிருக்கணும். பட் ஏன் அது இங்கே ஆகுதுன்றது தெரியல. நான் அவசரமாக பண்ணேன். ஐ ஹேட் சம் அதர் மீட்டிங் ஆல்சோ. நான் அதை முடிச்சுட்டு தான் நான் பண்ணேன். ஓகே, நான் இந்த லீடிங் ஸ்பேன், இந்த லேகிங் ஸ்பேன் மட்டும் நான் அதை செக் பண்ணுறேன். அதுக்கான சோர்ஸ் கோட் மட்டும் நான் முடிச்ச உடனே உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஸோ இதுதான் சார். இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுதான் அந்த பர்ஃபார்மன்ஸு. ஸோ சோர்ஸ் கோட் யாருக்குன்னா வேணும்னா சொல்லுங்கள், நான் அனுப்பிச்சி விட்டுறேன். இன்னும் லேகிங் ஸ்பேன் மட்டும் நான் ப்ராப்பராக இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும். லேகிங் ஸ்பேன் இன்னும் முடிக்கல. அது சம் எரர் வருது. நான் அது என்னன்றதை செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். அவ்வளோ சார். யாருக்குன்னா எதனா டவுட் இருக்கா? எதனா சோர்ஸ் கோட் யாருக்குன்னா எதனா வேணுமா? ஆம், இது நிஃப்டிலயும் ஒர்க் ஆகும் இல்ல சார்? லைக் ஆ ஜஸ்ட் இந்த கோடை நான் அப்படியே சார்ட் நிஃப்டிக்கு எங்கே யூஸ். வேணா சார்ட் எங்கே வேணா நம்ம பண்ணிக்கலாம். பட் ஐ ஆல்வேஸ் சஜஸ்ட் இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கு இச்சிமோகோ எப்படின்றது தெரியல. நான் மேக்ஸிமம் இண்டிகேட்டர்ஸ்லேயே சார் வந்து சார் என்னுடைய சொல்லுங்க சார். என்னுடைய சஜஷன் வந்து அந்த லேகிங் ஸ்பேன் போடுறீங்களா சார், அது மெயின் சார். அது இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஓகே. அது இல்லாம நம்ம கேண்டில் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ட்ரேட் பண்றது சிரமமா இருக்கும். ஓகே, அது எனக்கு இம்பார்ட்டன்ட் சார். எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் முடிச்சிருவேன். ஓகே ஓகே, ஒன்றும் இன்னும் அர்ஜென்ட் இல்லை. அது இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். நான் அதை பார்த்துருக்கேன். அதனால ஓகே ஓகே, அதை ஆட் கேண்டில்ஸ் பண்ணும்போது எப்படி ஓப்பன் க்ளோஸ் வைக்குது அது. ஓகே 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 சார், நோ ப்ராப்ளம். டன் டன் டன். சார் ஒரு டவுட். இது வந்து ஒன்லி டே ஃப்ரேம் தான் ஒர்க் ஆகுமா இல்ல இல்ல லோயர் டைம் 5 ஃப்ரேம்ல மினிட்ஸ் ஒர்க் கூட ஆகுமா? போடலாம். 5 மினிட்ஸ் கூட போடலாம், 1 மினிட் கூட போடலாம். பட் எப்பவுமே பெரிய டைம் ஃப்ரேமில் போகிறது இட்ஸ் ஆல்வேஸ் குட். ஓகே ஓகே. இப்போ நம்ம இந்த இது நிப்டில வந்து பார்த்தோம்னாக்க இதுல வந்து ஃபாரக்ஸ்ன்றதுனால நம்ம லேகிங் ஸ்பேன் ஆட் பண்ணும்போது அந்த லாங் ட்ரெண்டை பிடிக்க முடியுது. பட் ஓகே நிப்டில வந்து நம்ம பேக் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தோம்னாக்கா அந்த லேகிங் ஸ்பேனை கன்சிடர் பண்ணும்போது ஒரு ஒரு இது ட்ரெண்டே மிஸ் பண்ணிடுறோம். புரியுது புரியுது. கிட்டத்தட்ட அது அது நம்ம க்ளோசிங் விற்கிறதுக்காக வெயிட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 to 600 பாயிண்ட்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் we have to lose பட் ஆனால் பண்ணோம் நம்ம. ஓகே, பட் ஆனால் நிறைய டைம் உங்களுக்கு அந்த ஃபேக் அவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். டிராஸ்டிக்லி வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஓகே ஓகே. டிராஸ்டிக்லி உங்களுக்கு நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து குறைஞ்சிரும். பட் என்னன்னாக்க அந்த ஒரு ஸ்டார்டிங் இது இருக்கும் இல்லைங்களா, ஒரு ரேஞ்சு, அதை வந்து நம்ம பிடிக்க முடியாது. ஆமாம், கரெக்ட். அது அது ஏன்னா அந்த ரேஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த சிக்னல் நமக்கு கிடைக்கும். அந்த சிக்னல் கிடைச்சதுக்கு அப்புறம் போய் நீங்க எஸ் மிஸ்ஸிங் மொமெண்டம், அவ்வளவுதான். அந்த மொமெண்டத்தை மிஸ் பண்ணிட்டு நம்ம எப்ப அந்த சிக்னல் கிடைச்சு என்ட்ரி ஆகணுமோ அங்க வந்து கன்சல்டேஷன் தான் ஆகும். ஓகே ஓகே ஓகே. பட் அந்த இது அதுக்கு நெக்ஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கவே கிடையாது. மேபி இந்த ஃபாரக்ஸ்ல வந்து கிடைக்குது. நீங்க இப்ப பேக் டெஸ்ட் காமிச்சிங்க இல்லையா, அதையே வந்து நீங்க முடிஞ்ச நிப்டிக்கும் போட்டீங்கன்னாக்க வில் கெட் சம் ரிசல்ட். லேகிங் ஸ்பேன் மட்டும் போடல. லேகிங் ஸ்பேன் எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இல்ல லேகிங் ஸ்பேன் இல்லாமலே கூட இப்ப இல்லாம கூட நீங்க செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றேன். ஓகே. ஆக்சுவலாக இது 15 மினிட்ஸில் நான் பேக் டெஸ்ட் பண்ண முடியாது. என்னென்னா எனக்கு ட்ரேடிங் வியூவோட பெய்டு வெர்ஷன் வேணும். ஐ திங்க் 1 ஹவரில் ரன் ஆகும்னு நினைக்கிறேன்.
இல்ல 1 hour ரன் ஆகாது, பேக் டெஸ்ட் ரன் ஆகாதுன்னு நினைக்கிறேன், ஒரு டே தான். செக் பண்ணிடலாம். இல்லை வரல, அதுதான் பெய்டு வெர்ஷன். வராது வராது, டே தான் யூஸ் ஆகும். எனக்கு இது வந்து முடிஞ்சு போன மார்க்கெட்டை வந்து நம்ம பேக் டெஸ்ட்ல ஃபிளாட் பண்ணி காமிக்குது, அது நமக்கு சூப்பர் டூப்பரா இருக்கும். ஆமா நம்மளே வந்து ப்ளே பண்ணி அந்த என்ட்ரி சிக்னல் எடுக்க முடியுதான்னு பார்த்தாதான் வந்து வில் கெட் நோ. லைவ் மார்க்கெட்டை நம்ம பண்ற மாதிரி ப்ளே பண்ணனாக்க வில் கெட் நோ. ஓகே ஓகே ஓகே. எனக்கு முடிஞ்சு போன மார்க்கெட்ல எல்லா பேக் டெஸ்டும் வந்து இப்போ பாசிட்டிவாவே காமிக்கும். எல்லாமே சூப்பர் டூப்பரா என்ட்ரி எடுத்த மாதிரி தான் காமிக்கும். ஓகே. நம்ம லைவ்லயும் நீங்க லாங்கர் ரன்ல ரன் பண்ணணும். லைவ்லயும் நீங்க நம்ம ரன் பண்றது பிரச்சனை இல்லை. லாங்கர் ரன்ல ரன் பண்ணீங்கன்னா நீங்க அதே ரிசல்ட், கண்டிப்பா அதே ரிசல்ட் இல்லைனாலும் அட்லீஸ்ட் அதுல இருந்து ஒரு 50% ரிசல்ட் வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். எஸ் ஆனா எஸ் எஸ் லாங் எஸ். ரன்ல ரன் பண்ண முடியுமா, நம்மளால உட்கார முடியுமான்றது தான் கேள்வி. ஓகே ஓகே. ஏன்னா நானும் ஒரு 1 இயரா ஆட்டோமேஷன் பண்ணோம். ஆட்டோமேஷன் பண்ணிட்டு ஒரு 1 இயர் அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன் ட்ரேடிங்லயும் பண்ணோம். மேட் சம் குட் மணி ஆக்சுவலா. அதோட என்கிட்ட அந்த கான்ட்ராக்டோ இதுவும் எல்லாம் இருக்கு. பட் ஆனா ஓகே. என்னன்னா நம்மளால அந்த டிரா டவுன்ஸ்க்கு உட்கார முடியுமா அப்படின்றது தான் கேள்வி. அந்த டிரா எஸ். டவுன் என்னால் அதுல உட்கார முடியல, நான் வெளில வந்துட்டேன். பட் மோஸ்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் வந்து இதை யூஸ் பண்றாங்க. பட் நீங்க என்ன சொன்னீங்கன்னாக்கா கிளவுட் கீழே வந்ததுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ற மாதிரி சொன்னீங்க. பட் ஆமா. யூஸ்வலி பேஸ் லைன் கிராஸ் ஓவர் நடக்குது பாத்தீங்களா, அது கீழே க்ளோஸ் வச்சாவே வந்து வில் க்ளோஸ் த பொசிஷன். அதுதான் சேஃபர் சைடு. ஓகே, இந்த கன்வர்ஷன் லைனுக்கும் பேஸ் லைனுக்கும் கன்வர்ஷன் கிராஸ் ஓவர் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ளூ லைன் தான் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். எப்ப அந்த ப்ளூ லைனுக்கு கீழே க்ளோஸ் வைக்குதோ அங்க நீங்க க்ளோஸ் பண்ணினா சேஃபர் சைடு வி எஸ்கேப். ஓகே நம்ம கிளவுடு கீழே வரையும் வெயிட் பண்ணா ஹியூஜ் லாஸ். ஓகே. ஸோ இச்சிமோக்கோ ஒருத்தங்க ஒரு 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 சில பேர் இச்சிமோக்கோ எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த இந்த இங்கே எங்கேயுமே ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. இங்கே ட்ரேட் எடுக்காம இந்த கிளவுடுக்கு மேலே வந்தோடனே ட்ரேட் எடுப்போம். இன்னைக்கு காலைல கூட நம்ம இது பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார். ஸோ இங்கே ட்ரேட் எடுக்க மாட்டாங்க, இந்த இடத்துல தான் ஓகே பக்கத்தில் வரும்போது தான் ட்ரேட் எடுப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஒரு இது இருக்கு. ஓகே. அப்ப நியர்பை இப்ப இங்க மேல ஃபர்ஸ்ட் இருக்கிறது பீட்டரா இருக்கும் சயின்ஸ். ஸோ இப்போ இதே மாதிரி உங்களுக்கு வேற எதனா இண்டிகேட்டர்ஸ்ல வேணும் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ்ல பண்ணி கொடுப்பேன். ஸோ அது பிரச்சனை இல்லை. சார் அடிஷனலா இச்சிமோக்கு சார் அடிஷனலா எம்ஐசிடி கீழே போட்டீங்கன்னா யூ வில் கெட் அடிஷனல் சிக்னல். இங்க பை சிக்னல் மேல உங்களுக்கு ட்ரிகர் ஆனாலும் கீழே எம்ஐசிடில உங்களுக்கு அடிஷனல் அதுவும் கொடுத்துரும். ஓகே நீங்க ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கிளியரா தெரியும். ஒரு சிக்னல் மிஸ் ஆனாலும் இன்னொரு சிக்னல் சப்போர்ட் பண்ணிடும். ஆக்சுவலி நான் ஒரு டைம்ல இண்டிகேட்டர்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஐ எம் டோட்டலி நாட் எனி இண்டிகேட்டர்ஸ். ஐ எம் ஜீரோ ஓகே இண்டிகேட்டர்ஸ். என்னோட கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸே இருக்காது. ஸோ இப்போ நான் ஓகே எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு டைம்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், மேடம் மதியம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு பேக் டெஸ்ட் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணேன். ஓகே ஓகே. கரண்ட்லி ஐ எம் நாட் யூசிங். பட் யூஸ் பண்ணாம எப்படி ட்ரேட் பண்றீங்க? I do only 3 months contractor to 1 month contract தான் பண்ணுவேன். இட்ஸ் லைக் ஸ்பேங்கிள்ஸ் அப்படி தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. தட்ஸ் ஆல்சோ குட். சார் இல்ல ஒன்லி பிரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி பண்றீங்களா கேட்டேன். ஆமா ஆமா சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஸோ இப்போ இதுதான் என்னோட அந்த இந்த லைன் இருக்குல்ல சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க. அந்த லைனுக்கு பேர் ஒன்னு ஆட் பண்ண சொன்னீங்க. அந்த லைன் பேர் என்ன சார்? பேர் மறந்துச்சு. லாகிங் ஸ்பேன். லாகிங் அந்த ஸ்பேன் மட்டும் தனியா அது பண்ண முடியுமா சார்? எனக்கு கிளவுட் இல்லாம ஒரு சப்போஸ் ஜெனரலா கேக்குறேன், அது மட்டும் தனியாவே பண்ணிக்க முடியுமா? எனக்கு கேண்டில் எப்படி வருதுன்னு பாக்கிறதுக்காக. கிளவுட் இல்லாம வெறும் லாகிங் ஸ்பேன் இச்சிமுக்கு பண்ணாம வெறும் லாகிங் ஸ்பேன் மட்டும் பண்ண முடியுமா? அதுதான் சார், ஆட்டோமேஷன்ல என்ன வேணாலும் பண்ணலாம் சார். இது பண்ண முடியாது அப்படின்றத ஒரு விஷயமே கிடையாது. என்ன வேணா பண்ணலாம். நீங்க எவ்வளவு சுத்தி முக்கி சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்கள் பண்ணனாலுமே ஆட்டோமேஷன்ல பண்ண முடியும். பண்ண முடியாதுன்றது விஷயமே கிடையாது. என்னன்னா ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் நிறைய எரர்ஸ் வரும், கன்ஃபியூஷன்ஸ் நிறைய ஆகும், அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனா ஆட்டோமேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா எப்படி வேணா பண்ணலாம். பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஓகே சார், ஓகே சார்.
கரண்ட்லி ஐம் நாட் இன்டு எனி ஆட்டோமேஷன் ட்ரேடிங். ஐம் நாட் யூசிங் எனி இண்டிகேட்டர்ஸ். அதுவும் நான் இங்கே சொல்லிடுறேன். இண்டிகேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயே நம்ம டீம்லேயே நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க. பட் ஆனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இண்டிகேட்டர்ஸ் மட்டும் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது எப்போவுமே. ஸோ இண்டிகேட்டர்ஸை ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டமாக யூஸ் பண்ணிக்கிங்க. இண்டிகேட்டர்ஸை மட்டும் வச்சு ட்ரேட் எடுப்பேன். இண்டிகேட்டர் எனக்கு பை சொல்லிச்சுன்னா நான் பை போயிடுவேன், இண்டிகேட்டர்ஸ் எனக்கு செல் சொல்லிச்சுன்னா நான் செல் போயிடுவேன் அப்படின்றது அது என்னோட உடன்பாடு இல்லை. நிறைய பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த மாதிரி நான் என்னோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸில், பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, சின்ன எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் என்னென்னா, இண்டிகேட்டர்ஸை வந்து ஜஸ்ட் யூஸ் இட் ஃபார் அ சப்போர்ட் சிஸ்டம். உங்களோட கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும்போது நம்ம கூட இன்னொரு ஆட் ஆன் சப்போர்ட் சிஸ்டமாக யூஸ் பண்ணிக்கலாமே தவிர, இண்டிகேட்டர்ஸை பிளைண்டாக வச்சு இண்டிகேட்டர் எனக்கு இது இந்த பொசிஷன் எனக்கு செல் கொடுத்ததுன்னா நான் இதை செல் போயிடுவேன், சூப்பர் டென் எனக்கு லாங் கொடுத்ததுன்னா நான் லாங் போயிடுவேன், எம்ஏசிடி எனக்கு இது கொடுத்ததுன்னா அப்படி போகணுன்னாக்கா எனக்கு தெரியல. லாங்கர் ரனில் எப்படி இருக்கும்ன்றது தெரியல. கரண்ட்லி மேபி ப்ராஃபிட் பண்ணலாம், ஒரு நாள் ப்ராஃபிட் பண்ணலாம், ஒரு வாரம் ப்ராஃபிட் பண்ணலாம், ஒரு மாதம் ப்ராஃபிட் பண்ணலாம். லாங்கர் ரன் எப்படி இருக்கும்ன்றது எனக்கு ஐடியா இல்லை. இது என்னோட என்னோட அதோட இல்ல அதோட பேர்லயே வச்சுட்டாங்க, அது இண்டிகேட்டர்னு. அதை இண்டிகேட் தான் பண்ணோம், அது கன்ஃபர்மேஷன் கிடையாதுன்னு. அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் சார். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதே தான். சார் இந்த பப்ளிக் இதுலயே வந்து இச்மோக்கு மொமெண்டம் போட்டீங்கன்னாக்க ஒரு ஓகே, ஸ்கியூஸ் இண்டிகேட்டர்னு வரும் பாருங்க. அந்த இண்டிகேட்டர்ல வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் பிளஸ் மொமெண்டம் ரெண்டுமே சேர்த்து காமிக்கும். ஒரே நிமிஷம் சார் போட்டுக்கிறேன். நீ போட்டு பாருங்களேன். ஏன்னா கேண்டிலே வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கும். பை ட்ரெண்ட் அது சார் மாறதும் வந்து இச்சிமோக்கு. இச்சிமிக்கு மொமெண்டம் டைப் பண்ணுங்க. அதுல ஸ்கியூஸ்ன்னு ஒண்ணு வரும் பாருங்க, மூணாவதா இருக்கிறது. இதுவா? அது 3 இண்டிகேட்டர் நல்லா நல்லா யூஸ் பண்ணலாம். 3வது இண்டிகேட்டர் ட்ரை பண்ணுங்க. இது பாத்தீங்கன்னாக்க மேல இங்க டவுன் ட்ரெண்ட்னா மேல கேண்டில் உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் காமிக்கும். எப்ப வந்து உங்களுக்கு பை சிக்னல் மாறுதோ அப்பதான் வந்து கேண்டில் கலரும் மாறும். பட் உங்களுக்கு எவ்வளவு நேரம் நீங்க வெயிட் பண்ணுன்றது இதுல சொல்லிடும். ஓகே ஓகே, இதை கம்பைன் பண்ணி பாருங்க, என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும். டன் டன் டன். இதில் நம்ம இச்சிமோக்கோ தான் யூஸ் பண்ண முடியும், சூப்பர் ட்ரெண்ட் தான் யூஸ் பண்ண முடியும்னு இல்லை. நீங்கள் அட் அ டைமில் ஒரு 10 இண்டிகேட்டர் நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம ஆட்டோமேஷன்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ அது பிரச்சனை கிடையாது. இப்ப நீங்க நிப்டி வச்சீங்கன்னாக்கா ஸ்டில் வந்து டவுனுக்கு தான் இருக்கு, கேண்டலும் உங்களுக்கு டவுனுக்கு தான் இருக்கு. ம் ம் ம். பிளஸ் உங்களுக்கு அடிஷனல் கன்ஃபர்மேஷனா கிளவுடு கீழே வந்துருச்சு, நம்ம பேஸ் லைனுக்கும் கீழே இருக்கு. ஆமாம் ஆமாம், லேகிங் ஸ்பேனும் கீழே தான் இருக்கு. எஸ், லேகிங் ஸ்பேன் வந்து பிரைஸுக்குள்ள என்டர் ஆகுதோ அப்பயே வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே. நீங்க மேலதான் போய் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ம் ம் எப்ப லேகிங் ஸ்பேன் வந்து பிரைஸுக்குள்ள என்டர் ஆகுதோ அப்பயே வந்து அங்க ட்ரெண்ட் ஓவர். ம் ம் ம். ஓகே. நம்ம வந்து ட்ரெண்ட் அதுக்கான பிளானை பண்ணிக்கணும். அதான் யோசிச்சேன், என்னடா இங்க நேரம் இப்போ இங்கே இங்கே இருக்க ஆக்சுவலாக போறாரு இருக்க எல்லாரும். முக்கால்வாசி இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் நல்ல பைசா கொடுத்துரும். ஆனால் அந்த அந்த இண்டிகேட்டர் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ண வேண்டிய இடம் எதுனா இந்த மாதிரி ரேஞ்சிங் பாண்டில் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் 4 ஹவர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா சிமோக்கோ செம்ம லாஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே, இந்த இந்த ஜோனில் ஒரு 4 ஹவர்ஸ்லையோ இல்லை ஒரு 15 மினிட்ஸ்லையோ 1 ஹவர்லையோ போய் பார்த்தீங்கன்னா நல்ல லாஸ் இருக்கும். அந்த லாஸில் நம்மளால் அங்கே உட்கார முடியுமா, அந்த அந்த எம்டிஎம் லாஸ் எடுத்துட்டு நம்மளால உட்கார முடியுமா அப்படின்றத நம்ம முன்னாடியே யோசிச்சுக்கணும். ட்ராடவுன்ஸ் வச்சு நம்மளால உட்கார முடியுமா. இச்சிமோக்கு வந்து ஒன் ஆஃப் த லீடிங் இண்டிகேட்டர். இது மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கனாக்க ஸ்டாக் வாங்குறது யூஸ் பண்ணுவாங்க. ம் ம் நம்ம வந்து ஆப்ஷன் யூஸ் பண்ணாக்க ஆப்ஷன்ல வந்து எட்ஜிங்கோட யூஸ் பண்ணா பெட்டர். ஓகே. நேகடா போனாக்க ஹைலி ரிஸ்க். எனக்கு நீங்க சொல்ற 4 ஹவர்ஸ் சொல்றீங்க இல்லையா, 4 ஹவர்ஸுக்கெல்லாம் வந்து எட்ஜிங் தான் வந்து பெஸ்டா இருக்கும். அதுல போயிட்டு ஓரளவுக்கு சேஃபா நீங்க சொல்லபடி ஸ்ட்ராங்கல் அப்படி போயிடலாம். நம்ம நேகடா எடுத்துட்டு உக்காந்துன்னு வச்சுங்க, அவ்வளவுதான் அழிச்சிருவாங்க. ஓகே ஓகே ஒன் ஆஃப் த லீடிங் இண்டிகேட்டர் சார் இது. எம்ஏசிடி இதுவும் நீங்க மிங்கிள் பண்ணினா உங்களுக்கு நல்லாவே சிக்னல் கிடைக்கும். ஓகே ஓகே. ஸோ வேற யாருக்குன்னா உங்களுக்கு அந்த சோர்ஸ் கோட் வேணும்னா சொல்லுங்க. நான் சார் நான் சார் அந்த உங்களுக்கு மெயில் சோர்ஸ் பண்ணிடுறேன் உங்களுக்கு. சோர்ஸ் கோட் வந்து அந்த சேட்ல போட்டு விட்றீங்களா? ஓகே சார். ஏன்னா எல்லாரும் எடுத்துப்பாங்க. அதுதான் கேட்டுட்டு இருக்கேன். அதான் சார், அதான் நான் எல்லாருமே டைப் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. ஆமாம் சார், சோர்ஸ் கோட் மட்டும் அதில் அனுப்பிச்சி விடுங்க.
தேவைப்படுறவங்க எடுத்து பார்க்க. டன் டன் டன். ஸோ இதில் லேகிங் ஸ்பேன் இன்னும் நான் ஆட் பண்ணல. சார் உங்களுக்கு சோர்ஸ் லேகிங் கோட் ஸ்பேன் கூட சேட்ல போட்டா வேணும் எடுக்க அப்படின்னா முடியுமா தெரியும். சார் சொல்லுங்கள் சார். இல்ல சோர்ஸ் கோடு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலா போட்டு சேட்ல போட்டீங்கன்னா அதான் டெக்ஸ்ட் ஃபைலாக போட்டு அப்படி போட்டுருங்க சார். ஸோ இதில் லேகிங் ஸ்பேன் மட்டும் ஆட் பண்ணல. ஓகே, இதில் 1000 கேரக்டர்ஸ் மேலே போட முடியாது போல. சார் உங்களது மெயில் ஐடி இருந்தால் கொடுங்க சார். நான் ஓகே, ரெடி நான் பண்ணிக்கிறேன். அனுப்பிச்சிடுறேன் சார். நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க. ஓகே சார், ஓகே நான் அனுப்பிச்சிடுறேன். வேறு யாருக்குன்னா எதுனா ஆட்டோமேஷனில் வேறு எதுனா டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். மெயில் ஐடி அனுப்பிச்சிட்ருக்கேன் சார். டன். நான் முடிச்சுட்டு அனுப்பிச்சி விட்டுறேன் சார். ஓகே, ஷூர் 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 ஷூர். தேங்க்யூ சார். வேறு யாருக்குன்னா எதனா வேறு எதுனா இண்டிகேட்டர்ஸில் உங்களுக்கு எதனா இதுவாக இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள், அதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே மேம், ஏதாவது சுச்சிரிதா மேம் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல சார், எனக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லை. ஏன்னா அஹ், இதுதான் நான் பண்றது. பட் மேபி நான் மேனுவலா பண்ணும்போது எனக்கு எக்ஸிட்ஸ் வந்து ஏர்லியரா கிடைக்கிறதுனால இட்ஸ் பெட்டர்னு நான் ஃபீல் பண்ணேன். ஓகே ஓகே ஓகே. பட் மோஸ்ட்லி இட்ஸ் த சேம். அதேதான். ரைட் 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 ரைட். ஸோ உங்களுடைய எக்ஸிட் கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட எக்ஸிட் கண்டிஷன் இல்ல, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த க்ளோஸ் பிலோ கன்வர்ஷன் லைன் வந்துச்சுனாலே எனக்கு அலர்ட் ஆயிடும் எனக்கு இந்த இடத்துல. ஆமா. ஓகே. ஈவன் பிஃபோர் தட் இருக்கிற ரெட் இந்த கேண்டில் இல்ல, ஈவன் பிஃபோர் ரைட். ஓகே ஓகே ஓகே. So but that doesn't mean I'll close it, but எனக்கு அது வந்து it's a warning sign. ஓகே, நீங்க அங்க இருந்து மேனுவலா பார்த்துட்டே இருக்கலாம். இது வந்து when it comes to stocks, but when it comes to index வந்து நாம் வந்து செல்லர் தான் மோஸ்ட்லி. ஓகே ஓகே ஓகே. So I just sell. எனக்கு நம்ம இப்போ இச்சிமோக்குள்ள பார்க்கும்போது டெய்லி டைம் ஃப்ரேம்ல போனா நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்சஸ் இருக்காங்க. ஆமா. செல் அப்பர் எண்ட் லோவர் எண்ட் whichever I want. ஓகே ஓகே. ஸோ அதுதான். நீங்க எஃப்எக்ஸ்க்கு கேட்டதுனால தான் நான் ஆக்சுவலாக சொன்னேன். எஃப்எக்ஸ்க்கு ஆட்டோமேஷன்ஸ் வில் பி குட், ஆனால் லாங்கர் ரன்ல நீங்கள் ட்ராடவுன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துக்க முடியுமா அப்படின்னு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு அந்த சோர்ஸ் கோட் கொடுத்துருக்கேன். இல்லை, எஃப்எக்ஸ்ல வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, இப்போ வந்து நான் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 1 செகண்ட் ஒரு 14 பேர்ஸ் 15-16 பேர்ஸ் நான் வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. ஓகே ஓகே ஓகே. எனக்கு என்ன வேணும்னு நான் எதிர்பார்க்கறேன்னா, நாட் தட் இட் ஹேஸ் டு டேக் அ ட்ரேட். அது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, தட் இட் ஹேஸ் டு கீப் ஸ்கேனிங் ஆல் தோஸ் பேர்ஸ். ஆமா, எப்போ வந்து மேபி டெங்கன் கிராசிங் ஓவர் கிஜனோ இல்ல ஒன் ஆஃப் தோஸ் ட்ரிகர் பாயிண்ட்ஸ், ஏதோ ஒரு ட்ரிகர் பாயிண்ட் நடக்கும்போது எனக்கு வந்து எந்த பேர் எந்த டைம் ஃப்ரேம் என்ன ஆகுது ஓகே 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 to alert me. அதுதான் that is something what like a screener or sending a text message or sending a WhatsApp message, sending a mail. எதுனாலும் ஓகே, that would be because நான் வந்து இன்னும் எஃபெக்ட்ஸ் நான் இன்னும் ஆட்டோமேட் பண்ணணும்னு நினைச்சு கூட பார்க்கல, because I'm very new to it. ஓகே ஓகே ஓகே. So that is what I was looking, because manually இந்த pairs continuous ஸ்கேன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா ஆமா. So அதுதான் that was my expectation. Okay. That is my expectation. Not that I didn't expect that from you, but that is what I'm expecting. Okay.
சார் வேற ஏதாவது சொல்றீங்களா? இல்லை சார் அவ்வளோதான். வேற யாருக்குன்னா எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. இல்லை ஓகே. வேற எதனா இன்புட்ஸ் யாருக்குன்னா எதனா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா சொல்லுங்க, நான் பண்ணித்தரேன். பாலு சார். அந்த சோர்ஸ் கோடை மட்டும் இல்ல அதான் எனக்கு அவங்க வந்து அந்த லாகின் மைண்ட் ஸ்கிரிப்ட்ல இருந்து பண்ணிட்டு காப்பி பண்ணி இல்ல சார் அவங்க எனக்கு அமுச்சு விடுறேன்னு சொல்லியிருக்காங்க பாலு சார். அவங்க அதான். ரைட்மோன் ஏதோ ஒரு இன்புட் ஆட் பண்ணிட்டு அமுச்சு விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கப்புறம் ஃபுல்லாவே அமுச்சு விட்டுறேன். சரிங்க சார், சரிங்க. ஆமா சார். அவ்வளோதான் சார். ஆமா. வேற ஏதாவது சொல்றீங்களா சார்? இல்லை சார் அவ்வளோதான். மேம் ஏதாவது கேட்குறீங்களா? இல்லை சார், இல்லை 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 எனக்கு யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க, ரைஸ் பண்ணுங்க. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கலாமா? ஓகே சார். ஆஃப் பண்ணிடுங்க பாலு சார். ஓகே. ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் சதீஷ் குமார். தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ சார் சதீஷ் சார். தேங்க்யூ சதீஷ் ப்ரோ. ஓகே ஓகே தேங்க்யூ.